வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்து வதக்கிடுங்க. வெண்டைக்காய் கழுவும் போது அது ஒரு கிளாத்தை வச்சு அதோட ஈரப்பதம் எல்லாத்தையும் தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வறுத்திங்கன்னா அந்த வலுவலுப்பு இருக்காது. இப்போது வெண்டைக்காவை வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே 1 கப் அளவுக்கு நறுக்குன்னு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வறுத்த வெண்டைக்காயும் சேர்த்துருங்க. சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் கார குழம்பு